வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பார்ந்த முருக பக்தர்களோடு கந்த சஷ்டி திருநாளில் முருகனது அருள் திறத்தை உங்களோடு சந்திப்பதிலே, சிந்திப்பதிலே, பகிர்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முருகன் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து அழல் உருவாக உதயமானவன். அவருடைய அருட்திறத்தை முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள்கின்ற அருட்திறத்தை நாம் பாடல் வரிகளில் சிந்தித்து கொண்டிருக்கிறோம், பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு கந்தன் கருணைக்கு அளவேது என்ற தலைப்பிலே பாடல் வரிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். கருணை பொழியும் அருட்கடலே, காண்போர் உள்ளத்து அருட்கணியே, தொழுவோர் உள்ளத்து அருளமுதே, குன்ற குடியின் பெருமாளே, அல்வினை எரிக்கும் ஒளியோனே, அன்பரை காக்கும் அருட்சுடரே, ஆழ கால விடமுண்டோன் நெற்றி கண்ணில் உதித்தோனே. முருகப்பெருமான் ஆழ கால விடம் உண்ட சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலே உதித்தார். கருணை பொழியும் அருட்கடல். முருகா என்று வேண்டினாலே கருணை பொழியும் அருட்கடல் முருகப்பெருமான். காண்போர் உள்ளத்து அருட்கணியே என்று நாம் போற்றி பாடுகின்றோம். தொழுவோர் உள்ளத்து அருள் அமுதே என்று பாடுகின்றோம். அல்வினை எரிக்கும் ஒளியோன், நம்மிடத்திலே இருக்கின்ற தீவினைகளையெல்லாம் நீக்குபவன் முருகப்பெருமான். அன்பரை காக்கும் அருட்சுடர், எந்நாளும் அன்பருக்கு அரணாக இருந்து காத்தருள்வார். தாயின் கையில் வேல் பெற்று தேவரை காத்த தலைமகனே, காக்கும் தெய்வம் நீ என்று காலம் எல்லாம் வணங்கிடுவோம். காக்கும் தெய்வம் முருகன், தேவர்களையெல்லாம் காத்தவன் முருகன். அதனாலே நம்மை காக்கும் தெய்வம் என்று காலமெல்லாம் நாம் வணங்கிடுவோம். சஷ்டி திருநாளில் முருகப்பெருமானை உளமுருக வேண்டி வணங்கிடுவோம். கந்தன் கருணைக்கு அளவேது, வேலின் ஒளிக்கு ஒப்பேது. கந்தன் கருணைக்கு அளவே கிடையாது. வேலின் ஒளிக்கும் ஒப்புதல் இல்லை. இதற்கு ஒப்பு எதுவும் கிடையாது. இதற்கு சமம் என்று எதுவும் கிடையாது. சதகோடி உதயபானு ஒளிவாகு அருள்வாகும். சதகோடி உதயபானு, 100 கோடி சூரியனுடைய ஒளிக்கு சமம் வேல். அளவிலா அன்பரின் அன்பிற்கு அகிலம் தேடின் முடிவேது. அதுபோலவே முருகப்பெருமானுக்கு மேல் அந்த அன்பர்கள் செலுத்துகின்ற அன்பிற்கு அளவே கிடையாது. அன்பர்களின் அன்பிற்கும் அளவில்லை. முருகப்பெருமான் அன்பர்கள் மீது அருளி செய்கின்ற கருணைக்கும் எல்லை இல்லை, கடல் போன்றது. அன்பே உருவாய் அமர்ந்தவனே, அன்பர் அன்பில் உறைவோனே. அன்பர்களுடைய அன்பில் உறைபவன் முருகன். அன்பே உருவாய் அமர்ந்தவன். அன்பே சிவம் என்று நாம் சொல்லுகிறோம்டா.
அதுபோல அன்பே உருவாய் அமர்ந்தவன் முருகப்பெருமான். அஞ்சுதல் போக்கி அருள்வோனே, வீரத்தின் வித்தாய் திகழ்வோனே, அஞ்சேல் என்று எமக்கருளாய் என்று நாம் தேவார பாடல்களிலே பேசுவது போல அஞ்சுதல் போக்கி அருள்பவன் முருகப்பெருமான். அஞ்சுதல் என்பதே வாழ்வில் இல்லாது போகும் முருகப்பெருமானின் திருவடிகளை, 12 தோளினை, 6 முகத்தினை, 12 விழிகளினை நாம் அருள் கூர்ந்து உள்ளம் உருகி வழிபடுகின்ற பொழுது நமக்கு எல்லா சௌரியங்களும் கிடைக்கும். அஞ்சுதல் போக்கி அருள்வோனே, வீரத்தின் வித்தாய் திகழ்வோனே. முருகப்பெருமான் தேவசேனாபதி. தேவர்களின் சேனைக்கு அவர் தலைவர். எண்ணி பாருங்கள், அசுரர் படையையே வென்று விடுகின்ற அளவிற்கு மிகப்பெரிய சக்திமான். வீரத்தின் வித்தாய் திகழ்பவன் முருகப்பெருமான். கண்ணீர் கடலில் தவிப்போர்க்கு அருட்கடல் சேர்த்து மகிழ்வோனே. கண்ணீர் கடலில் தவிப்பவர்களுக்கெல்லாம் அருட்கடலாக இருப்பவன் முருகப்பெருமான். சகல சௌபாக்கியம் தந்தருளி அன்பரை நாளும் காப்போனே. முருகப்பெருமான் சகல சௌபாக்கியத்தையும் அன்பர்களுக்கு அருளி எந்நாளும் காப்பான். ஆக சஷ்டி திருநாளில் முருகனை உளம் உருக வணங்கி சஷ்டி விரதத்தில் நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. கந்தா முருகா வடிவேலா, மனத்திருள் போக்கும் மால் மருகா. மனத்து இருளினை போக்குகின்ற கடவுள், மனத்து இருள் போக்கும் மால் மருகா. உந்தன் திருவடி சரணடைந்தோம், உய்யும் வழியினை தந்திடுவாய். முருகா, உந்தன் திருவடி சரணடைந்தோம். கந்த சஷ்டியிலே விரதம் மேற்கொண்டு ஊன் உருக உள்ளம் உருக உன் திருவடியிலே சரணடைந்தோம். உந்தன் திருவடி சரணடைந்தோம், உய்யும் வழியினை தந்திடுவாய். பழனி மலைதனில் உறைவோனே, அயில்வேல் கை கொண்ட வேலவனே. சக்திமிகு வேலினை கை கொண்ட வேலவன். வேலினை பார்வதி தாயாரின் அவதாரமாகவே அதை பார்க்கிறார்கள். சக்தி, வேல் சக்தி கொண்டது. கல்வி, ஞானம், செல்வம், அருள் அனைத்தையும் வாரி வழங்கக்கூடியது வேல். வேல் மாறல் பதிகத்தை முருக பக்தர்கள் தொடர்ந்து படிப்பதை நாம் பார்க்கிறோம். வேலின் மகிமையினை தொடர்ந்து சிந்திப்பதை நாம் பார்க்கிறோம். வருவாய் வருவாய் எம் முன்னே, தருவாய் தருவாய் திருவடியை. முருகனின் திருவடியே சரணம் என்று சஷ்டி திருநாளில் நாம் நோக்கமாக கொண்டு விரதம் இருக்கின்றோம். அட்டமா சித்திகள் அருள்வோனே, சித்தர் கூட்ட தலைமகனே போற்றி பாடுகிறோம். அட்டமா சித்திகள் அருள்பவன், சித்தர்களின் தலைவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நாம் வணங்குகின்ற பொழுது நமக்கு மிக சிறந்த அருளாற்றல், பேரருளாற்றல் கிட்டும் என்ற நம்பிக்கை நம் மனதிலே பிறக்கின்றது. வேண்டும் வேண்டும் நின் கருணை, உன்னை தொழுதிடும் அன்பர்க்கு.
நவபாசன சிலையாயிருப்பவனே. நவபாசன சிலையாக இருக்கிறான். நோய்க்கு மருந்தாயானவனே. சகல நோய்களுக்கும் மருந்து முருகனுடைய அருள். சகல நோய்க்கும் மருந்தாகி நிற்பவன். ஏனென்றால் நாம் விரதத்திலே உடலையும் உள்ளத்தையும் நாம் ஒருங்கிணைத்து முருகா என்ற 3 எழுத்து மந்திரத்தோடு கட்டி போடுகின்ற பொழுது எந்த நோயும் அண்டி நிற்காது. அதான் வந்த பயமெல்லாம் என் முன்னே ஓடிப்போய்க் கொண்டிருக்கிறது என்று முருக பக்தன் சொல்வான். வேலுண்டு பயமில்லை என்று சொன்னேன், வந்த பயமெல்லாம் என்னை விட்டு ஓடிக்கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் என்று முருகபக்தன் சொல்வான். நோயில வாழ்வோடு அன்பர்கள் இருந்திட மருந்தாய் இருந்திடுவாய். சஷ்டி நாளிலே முருகனிடத்திலே நாம் வைக்கின்ற வேண்டுதல், நோயில்லா வாழ்வோடு அன்பர்கள் இருக்க வேண்டும். அது மிக மிக முக்கியம் இன்றைய சூழ்நிலையில். நோயில்லாமல் வாழ்வது என்பது மிகப்பெரிய அருளாற்றல். இன்றைக்கு இறைவனுடைய அருளாற்றல் இருந்தால்தான் மானுட பிறவிகள் நோய் நொடியின்றி வாழ்ந்திட முடியும். நோயில்லா வாழ்வோடு அன்பர்கள் இருந்திட மருந்தாய் இருந்திடுவாய். சிவபெருமானிடத்திலே மருந்தீஸ்வரா என்கிறோம். அப்படி முருகப்பெருமானிடத்திலும் சொல்லுகிறோம், நீ நோய் நொடி இல்லாது நாங்கள் வாழ்வதற்கு மருந்தாக இருக்க வேண்டும். பிரணவ மந்திர பொருள் உரைத்து சாமிநாதன் ஆனவனே. பரன் சிவபெருமான், சிவபெருமானுக்கு குருவாகி நின்றவன் குருபரன். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று கந்தர் அனுபூதி சொல்லும். சாமிநாதனாகி நிற்கிறாயே, நோய் நொடியில்லா வாழ்வை எமக்கு தருவதற்கு உன்னுடைய அருளினை எங்களுக்குத்தா. சித்தத்தில் நீயே இருந்தருளி வாழ்வின் பொருளை எமக்கருள்வாய். எங்களுடைய சித்தத்திலே, எங்களுடைய எண்ணத்திலே, எங்களுடைய அனைத்து நிலைகளிலும் எப்பொழுது எந்தெந்த செயல் செய்க வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அப்பொழுதெல்லாம் சித்தத்திலே முருகா வந்த மருவாய். தடைகள் எத்தனை நின்றாலும் அசுரனை அழித்த தேவனே. உந்தன் அயில்வேல் அரணாக்கி தடைதொட வாழ்வினை எமக்கருளாய். கந்த சஷ்டி திருநாளிலே முருகன் திருவடி வணங்கி வேண்டுகின்றோம். எத்தனை தடைகள் இருந்தாலும் அத்தனை தடைகளை வென்று தேவர் கூட்டத்தை வென்ற வேளாச்சே வெற்றிவேல். அந்த வெற்றிவேல் எங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். வாழ்வில் எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் சமாளிக்கின்ற சக்தியினை வெற்றிவேல் எங்களுக்கு தர வேண்டும் என்று முருகன் திருவடிகளை பணிந்து வேண்டுகின்றோம். உந்தன் முகமே முழு எழிலே பக்தி காட்டும் முழுமதியே. எந்தன் வாழ்வின் பேரொளியே. வாழ்வின் பேரொளி, உள்ளத்து ஒளி, உள்ளத்திலே முருகா என்ற ஒளி. அந்த பேரொளி என்றும் எங்கள் உள்ளத்திலே இருந்து எங்களை வழிநடத்தி கந்த சஷ்டி நாளிலே உம்மை வேண்டுகிறோம். வழி நடத்திட வேண்டும் என்று உங்களை வேண்டுகிறோம். முருகா, கந்த சஷ்டி நாளிலே அனைத்து நாள்களிலும் உன் திருவடிகளை வணங்குகிறோம்.
உன்னுடைய திருவடி நிழலிலே விரதம் இருக்கிறோம். உன்னுடைய ஆலயத்திலே தான் நாங்கள் இருக்கிறோம். உன்னுடைய அருட்பார்வையிலே தான் நாங்கள் இருக்கிறோம். உன்னுடைய அருட்கடலில் தான் நாங்கள் இருக்கிறோம். மிக சந்தோஷமாக நாங்கள் சஷ்டி விரதத்திலே, முழுமையான நம்பிக்கையோடு சஷ்டி விரதத்திலே இருக்கின்றோம். முருகன் அருள், முருகனை வணங்குகின்ற அனைவருக்கும் உண்டு. அனைவரும் முருகன் அருளினை பெற்று வாழ்வில் சகல சௌபாகியங்களோடு வாழ வேண்டும் என்று இந்த திருநாளில் முருகனை வேண்டுகிறோம். மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். மிக்க நன்றி. வணக்கம்.